இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். ரேஷன் கார்டு இகேஒய்சி. ரேஷன் கார்டு அட்டையில் இகேஒய்சி பணியை 100% முடிக்க இன்று மற்றும் நாளை ஆகஸ்ட் 8, 9 தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்த இன்று ஆகஸ்ட் 8 தமிழக எம்பிக்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். விமான நிலையத்தில் பாதுகாப்பு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வருகிற 20ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. திரவ பொருட்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரி பகிர்வு தீர்மானம். தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வு வழங்க கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வங்கி கடன் விதிமுறை. கடன் தவணை செலுத்தாதவர்களின் மொபைல் போன்களை வங்கிகள் முடக்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது 2027 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். யூபிஐ கட்டணம். யூபிஐ பண பரிவர்த்தனைக்கு சேவை கட்டணம் விதிக்க மத்திய அரசு அதிகாரம் அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறை. கன்னியாகுமரி ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நியமனம். தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சமையல் கேஸ் வாடிக்கையாளர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் இகேஒய்சி சரிபார்ப்பை கட்டாயம் முடிக்க வேண்டும். இல்லையெனில் மானியம் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. டாஸ்மாக் முன்பதிவு. ஆன்லைன் முன்பதிவு திட்டம் டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதை தடுக்கவே கொண்டு வரப்பட்டுள்ளது. வீட்டிற்கு மது விநியோகம் செய்யப்பட மாட்டாது. உள்ளூர் விடுமுறை. அரியலூர் ஆடி திருவாதிரையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறை. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகரில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க TNCMOI.in என்ற இணையதளத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம். பொது இடங்களில் புகைப்பிடித்தல். பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு தற்போதுள்ள அபராதத்தை விட கடுமையான சிறை தண்டனை விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. முதல்வரின் உறுதி. தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்த அவமானத்தையும் விமர்சனத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என சட்டப்பேரவையில் ஆவேசமாக பேசி தனது உறுதியை வெளிப்படுத்தினார் முதல்வர் விஜய். அரசியல் வியூகம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து எம்பிக்களையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்தியது முதல்வர் விஜயின் ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜயின் மக்கள் பணிகளை பாராட்டி பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் VS பாபுவின் நெகிழ்ச்சியான ரியாக்ஷன் அரங்கையை ஈர்த்தது. பழைய வரலாறு. 1969இல் அணை கட்டவிட்டது யார் என்பது ஊருக்கே தெரியும். நான் மலிவான அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று முதல்வர் கராராய் பதிலளித்தார். கர்நாடகாவிற்கு எச்சரிக்கை. முதல்வர் விஜய்க்கு ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளிக்கும். விவசாயிகளுக்காக பேசுங்கள், தமிழகமே உங்கள் பின்னால் நிற்கும் என பிரேமலதா விஜயகாந்த் காட்டமாக தெரிவித்துள்ளார். பாராட்டு. புதிய அரசு பழைய திட்டங்களை சிதைக்காமல் நிதிநிலையை சீராக கொண்டு செல்வது பாராட்டத்தக்கது என CV சண்முகம் ஆளும் அரசை பாராட்டியுள்ளார்.
திருச்சி வேலுச்சாமியின் கேள்வி. கக்கூஸில் ஒளியிறீங்க, என்ன நடக்குது என எதிர்க்கட்சியினரை நோக்கி திருச்சி வேலுசாமி முன்வைத்த கிண்டலான கேள்வி வைரலாகி உள்ளது. வருத்தம். முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என மிரட்டிய மார்க்கண்டேயன் தான் அறியாமல் பேசிவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். கடன் கணக்கு. சிறு வயதிலிருந்தே கடன் வாங்கி பழகியதால் தான் தமிழ்நாடு கடனில் இருக்கிறது என பல்வி கல்வித்துறைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சுவாரஸ்யமான யோசனைகளை வழங்கியுள்ளார். யூபிஐ கட்டணம். இனி 2000 ரூபாய்க்கு மேல் யூபிஐ மூலம் பணம் செலுத்தினால் கட்டணம் விதிக்கப்படும். மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேருவுக்கு சிக்கல். வருமான மறைப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைத்தறி நாள். 12வது தேசிய கைத்தறி நாள் விழாவில் சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகளையும் காசோலைகளையும் முதல்வர் விஜய் வழங்கினார். கோயில் வருவாய். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சேர வேண்டிய 8.77 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வசூலிக்கப்பட்டதை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பிரக்ஞானந்தாவின் சாதனை. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதல்வர் விஜய் பாராட்டு தெரிவித்துள்ளார். தண்ணீர் பாட்டிலுக்கு தடை போட்ட OPS சக எம்பிக்கள் கிண்டல் செய்ததும் அதை உடனடியாக வாபஸ் பெற்று கலகலப்பை கூட்டினார். போஸ்டர் யுத்தம். மதுரையில் முதல்வர் விஜய் மற்றும் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் படத்துடன் தலைவன் என்ற வாசகம் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. நன்கொடை விவகாரம். நன்கொடை வாங்காத கட்சிகளே இல்லை என பட்டியல் போட்டு பேசியுள்ளார் OPS. அம்மா உணவகம். கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவில் மட்டுமே இருந்தது, இப்போதுதான் சிறப்பாக செயல்படுகிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக கூறியுள்ளார். இலவச வைஃபை திட்டம். சென்னை நகரில் மக்கள் அதிகம் கூடும் கடற்கரைகள் மற்றும் பூங்காக்களில் பொதுமக்களுக்கு இலவச இணைய சேவை வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. AI மற்றும் டிஜிட்டல் சேவைகளை எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் வழங்குநர்களுடன் மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஆலோசனை நடத்தினார். தமிழ் ஹாக்கி லீக். தமிழகத்தில் ஹாக்கி விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் முதல் முறையாக பெண்களுக்கான ஹாக்கி போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது இளம் பெண் விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். தொகுதி மறுவரையறை. திருமாவளவன் கோரிக்கை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்டத்தை ஒற்றுமையுடன் எதிர்க்க வேண்டும். இதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் மீது புகழாரம். ஊழலற்ற ஆட்சியை வழங்கி வரும் முதல்வர் விஜயின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டு விடுகிறது என்று சட்டப்பேரவை உறுப்பினர் சத்யபாமா பாராட்டு தெரிவித்துள்ளார். கைத்தறி தினத்தில் நடிகை ஸ்ரேஷா ஆதரவு. தேசிய கைத்தறி தினத்தை சிறப்பிக்கும் வகையிலும் நெசவாளர்களின் உழைப்பை போற்றும் வகையிலும் கைத்தறிகளால் செய்யப்பட்ட சேலையை அணிந்து தனது புகைப்படங்களை நடிகை ஸ்ரேஷா சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து ஆதரவு தெரிவித்துள்ளார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.